என்னம்மா இவன் இவ்வளவு தூரம் சொல்றான், நீ ஒன்றும் பேசாம இருக்க? அந்த கருணகுமார் கிட்ட பேசி கேஸை வாபஸ் வாங்க சொல்லுமா. இல்ல மாமா, என்னால அது மட்டும் முடியாது. என்ன நீ அப்ப அண்ணன் ஜெயில இருந்தா பரவாயில்லையா உங்களுக்கு? இல்ல, நான் அப்படி சொல்லல. அப்ப போய் கருணகுமார் கிட்ட பேசி இந்த கேஸை வாபஸ் வாங்க சொல்லுங்க. என்னால போய் கேட்க முடியாது. ஏன் கேட்க முடியாது? கருணகுமார் கிட்ட போய் கேஸ வாபஸ் வாங்குங்கன்னு சொல்றது கொஞ்சம் கூட நியாய தர்மமே கிடையாது. என்ன நீ சொல்றீங்க? என்னதான் ஆக்சிடென்ட் ஆனதுக்கு காரணத்தை சொன்னாலும் சட்டத்தோட பார்வையில தானா தண்டனையை முன்வந்து ஏத்துக்கணும். அதுதான் ஒரு நல்ல மனுஷனுக்கு அழகு. நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்த நேரத்துல அவர் செஞ்ச தப்புக்காக குப்பனை பழி ஏத்துக்க சொன்னது ரொம்ப பெரிய தப்பு. உங்க அண்ணனால கருணகுமார் இப்ப அவரோட காலையே எழுந்திருக்காரு. அவரே நம்பி இருக்கிற 30 குழந்தைகளை காப்பாத்துறதுக்காக நான் அந்த இல்லத்துக்கு பணத்தை கொடுத்துட்டு இருக்கேன். இந்த மாதிரி நேரத்துல இந்த கேஸ வாபஸ் வாங்குங்கன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டா இது எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு தானே அந்த குழந்தைகளுக்கு உதவி செஞ்சுட்டு இருந்தேன்னு ஆயிடாதா? அது என் புருஷன் அவரோட காலை உடைச்சதை விட பெரிய பாவம் ஆயிடாதா? 1000 காரணம் இருந்தாலும் என் புருஷன் பண்ணது தப்பு. அதை விட தப்பு அவர் பண்ண தப்புக்கு குப்பனை பழிய ஏத்துக்க சொன்னது. எல்லாத்தையும் விட பெரிய தப்பு குப்பன் குடும்பத்துக்கு உதவி செய்யாம போனது. இப்படி தப்ப போற நம்ம பக்கம் வச்சுக்கிட்டு கேஸ வாபஸ் வாங்குங்கன்னு என்னால எப்படி சொல்ல முடியும்? பாத்தீங்களாப்பா, நான் சொல்ல இவங்க இப்படிதான் பேசுவாங்கன்னு. அதனாலதான் உங்களை கூட கூட்டு வந்தேன். ஆனா உங்க வார்த்தை கூட கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம படிச்சீங்க. தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோ வாசு. யார் வார்த்தையை உதாசனப்படுத்துறதுக்காக நான் இப்படி பேசல. என் மனசுக்கு எது சரி தப்புன்னு படுதோ அதைத்தான் நான் பேசுறேன். அதைத்தான் என்னால செய்யவும் முடியும். புரியுதா? நீங்க போய் அந்த கருணகுமார் கிட்ட பேசினா உங்க கௌரவம் குறைச்சிடும்னு பாக்குறீங்க. அண்ணன் வெளியே வரதோட உங்களுக்கு உங்க கௌரவம் தான் முக்கியமா படிச்சுல. தேவையில்லாம பேசாத. நான் உனக்கு கௌரவம் பார்க்கல, நீதி நியாயம் தர்மம் தான் பார்க்கறேன். என்ன பெரிய நீதி நியாயம் தர்மம்? எந்த ஒரு பொம்பளைக்கு தான் புருஷன் கஷ்டத்துல இருந்தா அவனுக்காக யார் கை காலில் விழுந்தாது காப்பாத்தணும்னு நினைப்பாங்க. உங்களை மாதிரி நீதி நியாயம் எல்லாம் பேசிட்டு இருக்க மாட்டாங்க. பாருங்க மாமா எப்படி பேசுறானே. நீங்க அது கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. அவனுக்கு என்னம்மா எடுத்து சொல்றது? அவன் பேசுனதுல எதுவும் எனக்கு தப்பா தெரியல. அவன் என்ன நினைக்கிறானோ அதான் நானும் நினைக்கிறேன். நீ இந்த மாதிரி நிலைமையில நீதி நியாயம்னு பேசுறதை விட்டுட்டு உன் புருஷனுக்காக நீ போய் அந்த கருணகுமார் கிட்ட பேச மாட்டியா? இதுக்கு மேல என்னால உங்களுக்கு புரிய வைக்க முடியாது. என் மனசுல இருக்கிறதும் உங்களுக்கு புரியாது. மேற்கொண்டு இத பத்தி பேசுறதா இருந்தா இங்க இருக்காதீங்க, போயிடுங்க. இதுக்கு மேல உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு என்னமா இருக்கு? உன்ன மாதிரி ஒரு பொண்ணு உலகத்துல நான் பார்த்ததே இல்லம்மா. வாசு வந்து கருணகுமார் விஷயத்த சொல்லி வாங்கப்பா அண்ணிக்கிட்ட போய் பேசலாம்னு சொல்லும்போது, டேய் இதுக்கு எதுக்குடா நான் நீ போய் சொன்னாலே உங்க அண்ணி அந்த கருணகுமார் கிட்ட பேசி செல்வத்தை வெளியே கொண்டு வந்துருவான்னு சொன்னேன். ஆனா நான் வந்து கேட்டு கூட நீ இந்த மாதிரி பதில் சொல்லுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலம்மா. ஊர் உலகெல்லாம் உன்னை நல்லவன் சொல்றதுக்காக நீ இந்த மாதிரி வீண் பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்கல. இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலம்மா. இதை பாருமா, நீ வேணா உன் புருஷனை காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணாம இருக்கலாம். ஆனா நான் என் பிள்ளைய காப்பாத்தாம இருக்க மாட்டேன். வாடா போலாம். அம்மா, அவங்க சொல்ற மாதிரி கருணகுமார் சார் கிட்ட போய் கேக்குறது தப்பு இல்லைன்னு தோணுதுமா. என்ன பேபி, நீ கூட என்ன புரிஞ்சுக்காம பேசுற? நான் கருணகுமார் கிட்ட போய் எப்படி பேச முடியும்? அவர் என்ன பத்தி என்ன நினைப்பாரு? உங்க புருஷனுக்கு கால் போய் இந்த மாதிரி பேசினா நீங்க ஒத்துக்குவீங்களான்னு கேட்டா எந்த முகத்தை வச்சுட்டு நான் அவர்கிட்ட பேச முடியும்? தப்பு பேபி. என்னதான் நியாயப்படுத்தி பேசினாலும் என் வீட்டுக்காரர் பண்ணது தப்புதான். அவர் தப்புக்கு மேல தப்பு பண்றதுனால தான் இப்ப அனுபவிச்சுட்டு இருக்காரு. என்ன பண்றது? எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. அதுக்காக கருணகுமார் முன்னாடி எல்லாம் என்னால போய் நிக்க முடியாது. தயவு செஞ்சு நீயாவது என்ன கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. கடவுளே, இப்படி நான் பேசின விஷயம் என் புருஷனுக்கு தெரிஞ்சா அவர் கண்டிப்பா என்ன தப்பா நினைப்பாரு. என் மனசாட்சியை மீறி என்னால என்ன பண்ண முடியும்? சூப்பர், ஃபேண்டாஸ்டிக். சும்மா சொல்லக்கூடாது, அர்ச்சனா கலக்கிட்டா. நந்தினி, உனக்கு இருக்க எதுவும் பிடிச்சு போச்சா? ஏன் மேடம், நான் விஷயத்தை சரியா தானே கன்வே பண்ணிருக்கேன். நீங்க சரியா தான் புரிஞ்சிட்டு இருக்கீங்களா? அர்ச்சனா நாம கேட்டுக்கிட்ட மாதிரி கருணகுமாரை பார்த்து உதவி கேட்க மாட்டேன், செல்வத்தை வெளியே கொண்டு வர மாட்டேன்னு சொல்லிருக்காங்க. நீங்க அதை கேட்டு சிரிச்சிட்டு இருக்கீங்க. ஐயோ வாசு, நீங்க ஃபர்ஸ்ட் டைம் சொல்லும்போதே எனக்கு புரிஞ்சு போச்சு. ஏன் அதையே ரிப்பீட் பண்றீங்க? அப்படி உனக்கு புரிஞ்சிருந்தா அர்ச்சனா மேல கோவம்ல பட்டிருக்கணும். அதை விட்டுட்டு பாராட்டி பேசிட்டு இருக்க. கோவப்படாதீங்க ஆண்டி. உண்மையாவே அர்ச்சனா இந்த விஷயத்துல என்ன ரொம்ப ஆச்சரியப்பட வச்சுட்டா. அவ படிப்பறிவு இல்லாத சாதாரண மிடில் கிளாஸ் பொண்ணுதான். என்னதான் நியாய தர்மம்னு பார்த்தாலும் புருஷன் வந்துட்டா புருஷனுக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்துருவா. ஏன்னா புருஷன் சென்டிமெண்ட் அவ்வளவு ஸ்ட்ராங் ஆனது.
ஆனா அர்ச்சனா பெரிய ஹீரோயின் மாதிரி பேசியிருக்கா. அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஒருவேளை நாம எதிர்பார்த்த மாதிரி அர்ச்சனா அந்த கருணகுமார் உதவியோட செல்வத்தை வெளியில கொண்டு வந்திருந்தானா, செல்வம் வெளியில வந்துட்டாருங்கிற நன்மையை தாண்டி நமக்கு வேற ஒரு நன்மையும் இல்ல. ஆனா அவ அப்படி செய்யாததுனால நமக்கு தான் பிளஸ் பாயிண்ட். நமக்கு எப்படி பிளஸ் மேடம்? நீ இப்ப என்ன சொல்ல வர? அர்ச்சனா நாம சொன்னதை கேட்காததுனால நாம அதையே செல்வத்துக்கிட்ட சொல்லி அர்ச்சனா மேல செல்வத்துக்கு இன்னும் வெறுப்பு உண்டாக்கலாம். செல்வத்தை வெளியில கொண்டு வர வாய்ப்பு இருந்தும் அர்ச்சனா உதவி பண்ணலன்னு தெரியும் போது செல்வம் மனசு என்ன பாடுபடும். ஏற்கனவே செல்வம் அர்ச்சனாவுக்கு நடுவுல வெறுப்பை உண்டாக்க நம்ம பல திட்டங்களை போட்டோம். ஆனா இப்ப தானாவே லட்டு மாதிரி ஒரு விஷயம் வந்து மாட்டியிருக்கு. சூப்பர் பிளான் மேடம். பாத்தியா, இப்போ நீ படிச்சவங்கறத நிரூபிச்சிட்ட. சரி மேடம், செல்வத்தோட இமேஜ் என்ன ஆகுறது? இப்பெல்லாம் தலைவருங்க ஜெயிலுக்கு போனாதான் இமேஜே கூடுது. நீ பேப்பர் டிவி எல்லாம் பாக்குறது இல்லையா? அதுக்காக நம்ம செல்வத்தை அப்படியே விட்டுற போறது இல்ல. நம்மளால முடிஞ்ச முயற்சிகளை செஞ்சு செல்வத்தை வெளியில கொண்டு வர பாப்போம். அது சரி மேடம், ஒருவேளை அர்ச்சனா மனசு மாறி கருணாகுமார் கிட்ட போய் உதவி கேட்டு செல்வத்தை வெளியே கூட்டு வந்துட்டாங்கன்னா? ஏன்னா நானும் அப்பாவும் போய் அர்ச்சனாவை நிறைய திட்டிட்டு வந்திருக்கோம். அது அவங்க மனசாட்சியை உறுத்தி கூட இருக்கிற வேலைக்காரி ஏதாவது தூண்டி விட்டு மனசு மாறி கருணகுமார் கிட்ட போய் ஏதாவது உதவி கேட்டா? ஆமா நந்தினி, இவங்க கிட்ட கோவப்பட்ட அர்ச்சனா பின்னாடி மனசு மாறி அங்க போனாலும் போவா. ஒருவேளை அர்ச்சனா மனசு மாறி அந்த கருணகுமாரை பார்த்து உதவி கேட்கறதுக்கு முன்னாடி வாசு நீங்க போய் அவனை பாருங்க. நானா? நான் போய் அவர்கிட்ட என்னத்த பேசுறது? நான் சொல்ற மாதிரி பேசுங்க. சரி சொல்லுங்க. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், உள்ள வரலாமா? வாங்க வாங்க, உட்காருங்க. தேங்க்யூ. ஆச்சரியமா இருக்கு. என்ன இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? உங்களை பார்த்து ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு போலான்னு தான் வந்தேன். என்ன விஷயம்? பேசுறதுக்கு முன்னாடி இது கொஞ்சம் பாருங்க. என்னது? ஹாட் கேஷ் சார், 10 லட்சம் ரூபாய் உங்களுக்கு தான். எடுத்து உள்ள வைங்க. எதுக்கு திடீர்னு இவ்வளவு பணத்தை என் முன்னாடி கொண்டு வந்து வைக்கிறீங்க? எவ்வளவு பெரிய சமூக சேவை செஞ்சுட்டு இருக்கீங்க, இது கூட உங்களுக்கு புரியல? இந்த பணத்தை எடுத்து உள்ள வச்சுக்கிட்டு எங்க அண்ணன் மேல போட்ட கேஸை வாபஸ் வாங்குங்கன்னு அர்த்தம். நினைச்சேன் இந்த மாதிரியான விஷயத்துக்காக தான் இந்த இல்லத்துக்குள்ளே வருவீங்கன்னு நினைச்சேன். இத பாருங்க மிஸ்டர் வாசு, மரியாதையா இந்த பணத்தை எடுத்துட்டு வெளியில போங்க. வெளில போங்கன்னு சொல்றேன்ல. ஏன் மிஸ்டர் கருணகுமார் இப்படி கோவப்படுறீங்க? பாவம், இந்த இல்லத்தை நடத்த எவ்வளவு கஷ்டப்படுறீங்க. அடிப்பட்ட காலோட 4 இடத்துக்கு சுலபமா போயிட்டு வர முடியுதா உங்களால? இத பாருங்க, உங்களுக்கு உதவி கிடைச்ச மாதிரி இருக்கும், அதனால எங்களுக்கும் ஒரு பலன் கிடைச்ச மாதிரி இருக்கும்னு நினைச்சுதான் வந்தேன். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. எங்க அண்ணன் ஜெயில இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு 5 பைசா லாபம் இருக்கா? இந்த பணத்தை எடுத்து உள்ள வச்சுக்கிட்டு போட்ட கேஸை வாபஸ் வாங்குங்க. 2 பேருக்கும் லாபம். அதனால இத பார், சாமர்த்தியமா பேசி என்ன உன் வழிக்கு கொண்டு வரணும்னு நினைக்காத. எனக்கு நீதி, நியாயம், சட்டம் தான் முக்கியம். ஏற்கனவே நான் அடிபட்டு ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது உங்க அண்ணா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அவமானப்பட்டது போதாதா? அப்ப நீ தானே கூட வந்த. அதெல்லாம் மறந்து போச்சா? இப்ப எந்த தைரியத்துல மறுபடியும் பணத்தோட வந்திருக்க? ஒழுங்கா பணத்தை எடுத்துட்டு வெளில போயிடு, இல்ல மரியாதை கெட்டுரும். ஹலோ மிஸ்டர், சும்மா குரல் கொடுக்காதீங்க. நீங்க இப்படி பேசுவீங்கன்னு எனக்கு அப்பவே தெரியும். அதனாலதான் இந்த இடத்துக்கு நான் வரமாட்டேன்னு சொன்னேன். ஆனா அவங்க தான் என்ன கட்டாயப்படுத்தி இந்த பணத்தை கொடுத்து அமிச்சாங்க. அவங்கன்னா யாரு? உன்கிட்ட பணத்தை கொடுத்து என்ன வேலை பேச சொன்னது யாரு? எங்க அண்ணி அர்ச்சனா மேடம் தான் கொடுத்து அமிச்சாங்க. அர்ச்சனா மேடமா? அவங்களா பணத்தை கொடுத்து அமிச்சாங்க? ஆமா, 1000 தான் இருந்தாலும் தன் புருஷனுக்கு பிரச்சனைனா அவங்க பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா? ஏற்கனவே எங்க அண்ணன் செஞ்ச பாவத்துக்கு பரிகாரமா தான் அவங்க இந்த இல்லத்துக்கு வந்து நிறைய உதவி செஞ்சுட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில
உங்களை பார்த்து இந்த பணத்தை கொடுத்து கேஸை வாபஸ் வாங்குங்கன்னு சொல்ல முடியாததால தான் என்கிட்ட பணத்தை கொடுத்து என்ன அனுப்பி வச்சாங்க. இல்ல இதை நான் நம்ப மாட்டேன். அர்ச்சனா மேடம் இந்த மாதிரி காரியத்தை செய்யவே மாட்டாங்க. ஹலோ சார், நான் ஏன் போய் சொல்ல போறேன்? என் அண்ணி கொடுத்து அனுப்பாம என்கிட்ட ஏது இவ்வளவு பணம்? எங்க அண்ணி விடுற கண்ணீரை பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். அவங்க உங்களை நேருக்கு நேர் பார்த்து என் புருஷன் மேல போட்டுருக்கிற கேஸை வாபஸ் வாங்குங்கன்னு சொல்ல ரொம்ப தயங்குறாங்க. ப்ளீஸ் பணத்தை எடுத்து வச்சுக்கிட்டு கேஸை வாபஸ் வாங்குங்க. உன் அண்ணன் தான் தப்பான ஆளு, உன் அண்ணி ரொம்ப நல்லவங்க, தான் புருஷன் பண்ண தப்புக்கு பரிகாரம் தராங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவங்க சுயநலத்தோட தான் இவ்வளவு செஞ்சாங்கன்னு இப்ப புரியுது. அவங்க மேல வச்சிருந்த மதிப்பு மரியாதை எல்லாமே போச்சு. அவங்க செஞ்ச உதவியெல்லாம் நான் ஏத்துக்கிறதுக்காக வெக்கப்படுறேன், வேதனைப்படுறேன். இனி எந்த காரணத்தை கொண்டும் அவங்க இந்த இல்லத்துக்குள்ள கால் வைக்க கூடாதுன்னு சொல்லி இந்த பணத்தை அவங்க மூஞ்சில விட்டெறிஞ்சிடு. சார் சும்மா குதிக்காதீங்க சார். கேஸை சுலபமா முடிச்சுக்கலாம்னு எங்க அண்ணி சொன்னதுனால தான் உங்களை பார்க்க வந்தேன். இந்த பணத்தை எடுத்து வச்சுக்கிட்டு போட்ட கேஸை வாபஸ் வாங்குங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. இல்ல கால் போன உங்களுக்கு உயிர் போனா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. எல்லாத்துக்கும் எங்ககிட்ட ஆள் இருக்கு. என்னைய மிரட்டி பாக்குற? ஏய், மரியாதை இந்த பணத்தை எடுத்துட்டு போயிடு, இல்ல போலீஸ்க்கு போன் பண்ணி உன்னை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடுவேன். ஜாக்கிரதை. கெட் அவுட். அர்ச்சனா மேடம் இப்படி பண்ணாங்க. ஹலோ. ஹலோ வாசு, எங்க இருக்க? என்ன விஷயம் சொல்லு ரேவதி. நீ உடனே கிளம்பி கார்டன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வா. உன்கிட்ட கொஞ்சம் முக்கியமான விஷயங்கள்லாம் பேசணும். நான் அந்த கார்னர் டேபிள்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி வரேன். நீ இப்படி திடீர்னு ஃபோன் பண்ணி ரெஸ்டாரண்ட்டுக்கு வான்னு சொன்னது எனக்கு சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு தெரியுமா? நீ இப்படி மீட் பண்ணணும்னு சொல்லுவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரஞ்சித் 3 மணிக்கு இந்த ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தாரு. நான் கொஞ்சம் முன்னாடி வந்துட்டேன். நீயும் நான் இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்ணி எவ்வளவு நாள் ஆச்சு. அதான் ஜாலியா ஒரு காஃபி சாப்பிடலாம்னு உன்னை வர சொன்னேன். இப்ப என் மனசு எவ்வளவு சந்தோஷப்படுது தெரியுமா? என்னைக்கு நீ என்ன புரிஞ்சுக்கிட்டு உங்க அப்பா ஏற்பாடு பண்ற இந்த கல்யாணத்தை நிறுத்துற வேலையை பாருன்னு சொன்னியோ அப்பவே நான் இன்னொரு பிறவி எடுத்த மாதிரி சந்தோஷமா இருந்துச்சு ரேவதி. அதை விட உன்னோட புது வாழ்க்கை ஆரம்பிக்க போற சந்தோஷம் இருக்கே, அதுக்கு இணையே கிடையாது. நீ என்னோட வாழ போறதுன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தா எப்படி? கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறதுக்காக பேனர்ல வச்சும் பெருசா ஒன்னும் ரிசல்ட் இல்லையே. அவனுங்க சரியான மானம் கெட்டவனுங்களா இருக்கானுங்க. பேனர் வச்சு அசிங்கப்படுத்தினா துண்டை காணும் துணியை காணும் ஓடுவாங்கன்னு பார்த்தா எல்லாத்தையும் தொடச்சிருந்து தெரிஞ்சிட்டு இருக்கானுங்களே. நான் பேனர் வச்சதும் இல்லாம அந்த முட்டைக்கான ரஞ்சித்தை ஃபாலோ பண்ணி டீஸ் பண்ணி வெறுப்பேத்தினேன். ஆனா அவனுக்கு அப்ப கூட ரோஷம் வரல. இன்னும் கல்யாணத்துக்கு டைம் இருக்குல்ல, நீ எதை பத்தியும் கவலைப்படாத. கண்டிப்பா நான் இந்த கல்யாணத்தை நிறுத்துவேன். நாம 2 பேரும் சந்தோஷமா வாழ்வோம். என்ன நான் பேசிட்டு இருக்கேன், நீ அங்க பாக்குற? ரஞ்சித் வந்துட்டான். 3 மணிக்கு தான் வரேன்னு சொன்னா முன்னாடியே வந்துட்டான். நீ அவன் கண்ணுல படாம கிளம்பிடு. முதல்ல கிளம்பு. வரட்டுமே, அவன்கிட்ட ஒரு ஆய் சொல்லிட்டு அவனை நல்லா ஓட்டிட்டு போறேன் ப்ளீஸ். ஐயோ, அவ்வளவுதான் என் கதை கந்தல் ஆயிடும். கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறதுல ஏன் பங்கும் இருக்குங்கிற டவுட் அவனுக்கு ஒரு துளி கூட வந்துட கூடாது. நீ முதல்ல கிளம்பு. என்ன ரேவதி, ஒரு கப் காஃபி கூட உன் கூட முழுசா குடிக்க முடியல. நீ முதல்ல கிளம்பு. சரி நான் கிளம்புறேன். ஓகே பை. பை. ஹலோ பிரதர், என்ன இங்க காஃபி சாப்பிட நீ வந்தீங்களா? எதுக்கு இங்க வந்த? வேற எதுக்கு வருவாங்க, காஃபி சாப்பிட தான். இதோ கிளம்பிட்டேன், வரேன். யார் கூட வந்த? தனியா தான் வந்த பிரதர். எனக்கு நீ யார் இருக்கா? இருந்த ஒருத்தி கூட பறந்து போயிட்டா. காஃபி சாப்பிட்டா கிளம்பிட்டு இருக்க நீங்க போய் சொல்லாத. ரேவதி தானே பார்க்க வந்த? சொல்லு. ஆமா, ரேவதி தான் பார்க்க வந்தேன். என்ன இப்போ? என்ன பேசுனீங்க? என்ன பிரதர் இது? முன்னாள் கணவன் மனைவினாங்க, அந்தரங்கமா கூட பேசிக்கலாம். அதெல்லாம் போய் கேட்டுக்கிட்டு கொஞ்சம் கூட மேனேஜ் இல்ல பிரதர் உங்களுக்கு. என்ன பேசுறீங்க? கேக்குறல? பாஸ், அந்தரங்கம் புனிதமானது, அதெல்லாம் சொல்ல முடியாது. வச்சா ஹாய் ரஞ்சித், கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டேன். அதான் காஃபி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கேன். வாசு வந்தாரா?
வாட்? வாசுவா? அது யாரு? நடிக்காதீங்க ரேவதி. வாசு இங்க வந்திருக்கா, உங்க கூட பேசியிருக்கா, நீங்க காஃபி குடிச்சிட்டு பேசிட்டு இருந்திருக்கீங்க. ஸ்டாப் இட் ரஞ்சித். வாசு எதுக்காக இங்க வரணும்? அப்படியே வந்தாலும் நான் எதுக்காக அவங்க கிட்ட பேசணும்? என்ன நீங்க உளறீங்க? வளரண்ணா, நான் உண்மையை சொல்றேங்க. வாசுவை நான் பார்த்தேன், பேசினேன். அவ உங்ககிட்ட பேசினதை என்கிட்ட ஒத்துக்கிட்டான். வாசு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்காங்கிறதே நீங்க சொல்லிதாங்க எனக்கே தெரிஞ்சது. ஒருவேளை இந்த ராஸ்கல் எந்த டேபிள்லயாவது உட்கார்ந்துட்டு இருந்து உங்களுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்ததை பாத்துருக்கலாம். உங்ககிட்ட என் கூட பேசினதா போய் சொல்லிருக்கலாம். அப்ப வாசு சொல்றத நம்புறீங்க, நான் சொல்றத நம்ப மாட்டீங்கல்ல? அப்ப நீங்க என் மேல சந்தேகப்படுறீங்கல்ல? இல்ல, நீங்க சமாளிக்கிறீங்க. சம்திங் இஸ் ராங். நீங்க கோவப்படுறதே டூ மச்சா இருக்கு. நீங்க நடந்துக்கிறதாங்க டூ மச்சா இருக்கு. உங்ககிட்ட இருந்து நான் இதையெல்லாம் எதிர்பார்க்கவே இல்ல. கல்யாணத்துக்கு முன்னாடியே நீங்க என்ன சந்தேகப்படுறீங்கல்ல? ரேவதி, ரேவதி ப்ளீஸ், ப்ளீஸ் லிசன் டு மீ. விடுங்க. நீங்க இவ்ளோ பெரிய சந்தேக பேரவழியா இருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நல்ல வேளை இன்னும் கல்யாணம் ஆகல, தப்பிச்சேன். வேண்டாம் பேபி, போதும், நீ எடுத்துட்டு போ. என்னம்மா, நான் கட்டாயப்படுத்தினதுக்காக பேருக்கு கொஞ்சம் குடிச்சிட்டு திருப்பி தரீங்க. இன்னும் கொஞ்சம் குடிங்கம்மா. என் மனசுக்கு ஒப்பல. என்னம்மா, நீங்க மனசு சரியில்லைன்னு பட்னி கிடக்குறீங்க. உங்க வயித்துல வளர்ற குழந்தை என்னம்மா பாவம் பண்ணுச்சு? அதை ஏமா பட்னி போடுறீங்க? தயவு செஞ்சு என்ன தொந்தரவு பண்ணாத. ஏற்கனவே அவரை போலீஸ் கைது பண்ணி உள்ள வச்சிருக்காங்கன்னு ஒரு பக்கம் என் மனசுல பாரம் அழுத்திக்கிட்டே இருக்கு. நான் அவரை காப்பாத்த முயற்சி பண்ணல, எனக்கு அவர் மேல அக்கறை இல்லைன்னு மாமாவும் வாசுவும் வந்து பேசிட்டு போறாங்க. என் மனசே சரியில்லை. என்னை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. கடவுள் ஏன் தான் எனக்கு இப்படி ஒரு குணத்தையும் மனசையும் கொடுத்திருக்காருன்னு தெரியல. சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி என் மனசை நான் மாத்திக்கிட்டா எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்காதுல்ல. கருணகுமார் கையில கால்ல விழுந்தாவது கேஸ நான் வாபஸ் வாங்க வச்சிருப்பேன். ஆனா மனசாட்சிக்கு விரோதமா என்னால அப்படி நடந்துக்க முடியலையே. அதான் மத்தவங்க முன்னாடி இப்படி குற்றவாளியா நிக்கிறேன். கவலைப்படாதீங்கம்மா. நீங்க கவலைப்பட்டா குழந்தைக்கு ஆகாதுமா. உங்க நல்ல மனச எல்லாரும் புரிஞ்சுக்கிற காலம் வரும்மா.